இது நம்ம இடத்துல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி உள்ள பெரியபாளையம் என்ற பிரசித்தி பெற்ற ஊர். அங்கே போனால் நம்மளை வழிகாட்டுறதுக்காக ஒரு தம்பி எதிர்நோக்கி வராரு. இது ஒரு சின்ன குறுகிய தெரு, நிறைய வீடுகள் உள்ளே இருக்குது. இங்கே தான் அந்த மீட்பு. நம்மளை கூப்பிடும் போதே அது கண்ணாடி வீரியன்னு சொல்லிட்டாங்க. கொடிய விஷமுடைய பாம்புன்னு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியுது. அந்த மீட்பை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இங்கே என்னென்னா, தெருவோரத்தில் இருக்க ஒரு வலையில், பழைய வலையில் இந்த கண்ணாடி வீரியன் சிக்கியிருக்குது. வீதியில் உள்ள குழந்தைங்கள்லாம் அடிக்கடி அந்த பாம்பு கிட்ட போய் பார்க்குறாங்க. எனவே நீங்கள் துரிதமாக வரணும் அப்படிங்கிற வேண்டுகோளை வச்சுக்கிறாங்க. நம்மளும் வேகமாக இங்கே மீட்புக்கு வந்தாச்சு. இங்கே இந்த வலையில் சிக்கியுள்ள பாம்பு வந்து கண்ணாடி விரியன். இது ஆங்கிலத்தில் ரசல் ஸ்வைப்பர்னுவாங்க. பல நேரங்களில் இந்த பாம்பு எங்கேயாவது கண்ணில் பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லி நம்மளை அழைப்பாங்க. போகும்போதே நமக்கு தெரியும் எங்கள் ஜோனில் மலைப்பாம்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது கண்ணாடி விரியனாக இருக்கும் அல்லது மண்ணுளி பாம்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிச்சிருவோம் இங்கேருந்து போகும்போது. அந்த வகையில் இங்கே வந்து பார்த்தா கண்ணாடி விரியன். ஆனால் இதை அழைக்கும் போது அவங்களே சொல்லிட்டாங்க, இது கண்ணாடி விரியன், கொடிய விஷமுடைய பாம்பு, குக்கர் சவுண்டு மாதிரி சவுண்டு தருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அது ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம இங்கே வந்தப்போ இந்த மீட்பு கொஞ்சம் ஆபத்து நிறைந்ததாக இருக்குது. என்னென்னா, இது அங்கே இருக்கிற அந்த மீன் வலையில் சிக்கியிருக்கு. அதாவது பயன்படுத்தப்படாத இந்த மிச்ச வலையை தூக்கி போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே சிக்கியிருக்கு. அதன் வாயிலெல்லாம் பற்கள்லாம் இந்த வலை சிக்கியிருக்குது. இப்போது நம்ம இதை வந்து மீட்கணும்னா, இது ரொம்ப ஆபத்தான பாம்பு, கொடிய விஷமுடைய பாம்பு. நெக் லாக் பண்ணி ஆகணும், கழுத்தை பிடிச்சாகணும். கழுத்தை பிடித்தால் வழி அது பல்லுக்கிட்ட இருக்க வலையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியாது. இப்போது அந்த முயற்சியை தான் செய்கிறோம். ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதை நெக் லாக் பண்ணிட்டோம், ரொம்ப பாதுகாப்பாக மீட்டோம். அந்த பதிவு தான் அதில் பார்க்குறோம். பாதுகாப்பாக மீட்கப்பட்டது, பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. பொதுவாக இந்தியாவில் பிக் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிக் 4ல் இந்த கண்ணாடி விரியனும் ஒன்று. நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன். அதில் இது இந்தியாவில் அதிகம் விஷமுடைய பாம்புகளில் இதுவும் ஒன்று. இதன் கடிக்கு உட்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும். இதுக்கு ஒரு முறையான சிகிச்சை, உடனடி சிகிச்சை, உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். மாற்று மருத்துவம்னு தவறான மருத்துவத்துக்கு போய் எங்கேயும் நாம் சிக்கிடக்கூடாது. ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாம்பில் இதுவும் ஒன்று.